ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழக சார்பாக மதுரையில் மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த மாநாட்டில் நம்ம தல ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சேர்ந்து ஒரு செம்மையான பேனர் ஒன்று வச்சு அந்த கூட்டம் ஃபுல்லாக அந்த பேனரை தூக்கிட்டு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. அண்டு ஆல்ரெடி நடந்த மாநாட்டிலையும் இதே போல் நம்ம தல ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சேர்ந்து பேனர் வச்சு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை காட்டினாங்க. அண்டு இப்போவும் இந்த மாநாட்டிலையும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க நம்ம ஏகே ரசிகர்கள். அண்டு அந்த பேனரில் நம்ம தலாஜி சாரோட ரேசிங் காஸ்டியூம் அண்ட் விஜய் அவர்களோட அரசியல் காஸ்டியூம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தான் கொடுத்துறாங்க. அண்ட் சினி இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்க இந்த ரெண்டு பேர், ஒருத்தர் ரேசிங் சைடு போயிட்டாரு அண்ட் இன்னொருத்தர் அரசியல் களத்துக்கு போயிட்டாரு. பட் நம்ம தலாஜி சார் ரேசிங் களத்துல இருந்தாலும் படங்கள் நடிக்கிறது விட மாட்டாரு. பட் விஜய் அவர்கள் படம் நடிக்கிறத லாஸ்ட் படமா முடிவு பண்ணி அண்ட் முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. இப்ப அவர் ஜனநாயகன் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல்ல இருந்துட்டு இருக்காரு. அந்த ஜனநாயகன் படம் நம்ம தலாஜி சாரை வச்சு 3 படங்கள் கொடுத்து ஹச் வினோத் சார் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எந்த படங்களையும் நடிக்க மாட்டாரு, முழு நேரம் அரசியல்ல தான் இருப்பாரு. பட் நம்ம தலாஜி சார் ரேசிங்லயும் இருப்பாரு அண்ட் படங்களையும் நடிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் என்னதான் நிறைய பேர் இவங்க ரெண்டு பேர் ரசிகருக்குள்ள சண்டைன்னு சொன்னாலும் பட் நிறைய ஜெனுவின் ரசிகர்கள் எப்பவுமே ஒற்றுமையா தான் இருப்பாங்க. அண்ட் அஜித்தும் சரி விஜயும் சரி ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்போ வரைக்கும் சேஃபா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாநாட்டில் 2 ரசிகர்களும் ஒரு செம்மையான பேனர் வச்சிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.